glorious ma'am. இது நீங்களே கேளுங்க ma'am. Comments please அப்படினு சொல்லுங்க. கமெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லதா சொல்லுங்க. என்ன டேலண்ட், அதே வாய்ஸ் கேட்ட மாதிரியும் இருந்தது. ஷீ இஸ் ஒன் சைல்ட் ப்ராடஜின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவ பெரிய என்டர்டெய்னராக வருவா சினிமா இண்டஸ்ட்ரியில். நீ எழுதி வச்சுக்கோ, குமாரியா சொன்னாங்கன்னு. சரியா? ஓகே, காட் பிளெஸ் யூ கண்ணா. ஷி வில் கோ பிளேசஸ். ரைட்? ஆனா எனக்கு என்னன்னா, அவங்க வந்துட்டு எவ்வளவு கியூட்டா வந்து டான்ஸ் ஆடினாங்க. எனக்கு தெரிஞ்ச அவ டான்ஸ் வெஸ்டர்ன் டான்ஸ் தான் போயிருந்தா. ஆனா அந்த கிளாசிக்கல் மூமெண்ட்லாம் நல்லா போட்டிருந்தா இல்லையா? இது கிளாசிக்கல் கிடையாது நீ பண்றது. இல்ல மேடம், ஒரு சின்ன மியூசிக் நாங்க வந்துட்டு போடுவோம். நீங்க ரெண்டு பேருமே கிளாசிக்கல் ஆமா மூமெண்ட் மேம், நீங்க ஆடுங்க, பாப்பா பிக் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். ரெடி? ஓகே, மியூசிக். கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா, கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை. கண்ணோடு மணியானாயதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லை, நீ என்னை விட்டு பிரிவதில்லை. கனிகா மேமோட கமெண்ட்ஸ். அடி செல்லம். வாவ், அவ்வளோ செல்லமா பண்ணின. நீ பண்ண ஒன்னும் அவ்வளோ அடோரபுளா இருந்தது. ஒரு ஆல்ரவுண்டட் ஆர்டிஸ்டா வரப்போற, அது மட்டும் எங்க எல்லாருக்கும் தெரியும். இங்க இருக்கிற எல்லாரோட பிளெஸிங்ஸ் உனக்கு இருக்குடி செல்லம். ரொம்ப அழகா பண்ணின. எனக்கு வந்து சொல்ல வார்த்தையே இல்லை. நான் சொல்றது எல்லாமே என்னோட ஹார்ட்லேருந்து வருது. சூப்பர் சூப்பர். சிக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு எத்தனை தங்க கட்டி கிடைச்சிருக்கு? ஓகே, அடுத்ததா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிக்க ரெடியா. ஓகே, கிராண்ட் ஃபினாலேல நடிக்க ரெடியா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக முதல்ல வரப்போகுது 3 முடிச்சு குடும்பம். நீங்க தான். உங்க குடும்பத்துல இருந்து யார் வர போறா நடிக்க? செந்தில் அண்ணா. செந்தில் வர போறாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், put your hands together for செந்தில். மா சாமி, எங்கடி இருக்க? மா நான் ஒரு ஈவென்ட்ல இருக்கேம்மா. ஓ சரி சரி சரி, வேலைக்கு போயிட்டியோ? ஆமாம்மா. சாமி, தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருந்தனே. அம்மா நாளைக்கு அனுப்பிச்சு விட்டுறேம்மா. ஃபீஸ் மட்டும் இல்லம்மா, உனக்கு மாசம் மாசம் டேப்லெட் வாங்குவோம்ல, அதையும் சேர்த்து அனுப்பிச்சு விட்டுறேம்மா. அனுப்பிச்சிடுறியா? ஆமாம்மா, ஈவென்ட்டுக்கு டைம் ஆச்சு. வைக்கிறேன். சரி ராசா, சரி ராசா, பாரு. சரி சரிம்மா.
ஈவெண்ட் எப்படிண்ணே? சூப்பரா நல்லா இருந்துச்சாண்ணே? ஹாப்பியாண்ணே? தம்பி கலக்கிட்டப்பா நீ. ஈவெண்ட்னா அப்படிதான்ப்பா இருக்கணும். என்னமா சிரிச்சாங்க எல்லாரும். அட்டா நீ வாழ்க்கையிலேயே பெரிய ஆளா வர போற தம்பி. தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் அந்த பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா அப்படியே கிளம்பிடுவேண்ணே. டைம் ஆச்சுண்ணே. பேமெண்ட்டா? தம்பி என்ன தம்பி வாய்ப்பு தம்பி. இதுக்கப்புறம் அண்ணன் எடுக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராமுக்கும் உனக்கு தான் ஈவெண்ட்டு, புரியுதா? இது மட்டும் இல்லை, அடுத்து கோவில் திருவிழா இருக்கு, கல்யாண ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் பூப்பு மனை வீராட்டு விழாலாம் இருக்கு. எல்லாத்துக்கும் நீ வரணும், புரியுதா தம்பி? அதெல்லாம் ஓகேண்ணே. பட் இதுக்கு மட்டும் நீங்கள் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஃபங்க்ஷன் வேணால் நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேண்ணே. இதுக்கு மட்டும் பேமெண்ட்டுண்ணே. அம்மாவுக்கு டேப்லெட்டு, தங்கச்சிக்கு படிப்பு செலவுன்னு கொஞ்சம். என்ன தம்பி தமிழ் படம்லாம் அதிகமாக பார்ப்பியா தம்பி? அடுத்த ஈவெண்ட்டில் பார்க்கலாம் தம்பி. பத்துமா 12ஆம் தேதி நோட் பண்ணிக்க. அம்மா அம்மா வீட்டுக்கு வந்துட்டியாப்பா? வந்துட்டம்மா. சரிப்பா, இந்த தங்கச்சி காலேஜ் ஃபீஸ் கேட்டிருந்தனே, அது வரவே இல்லையே. அம்மா இது நாளைக்கு கொடுத்துடலாம்மா. இன்னைக்கு கொஞ்சம் சர்வர் ப்ராப்ளம், நெட்வொர்க் இஷ்யூ. நாளைக்கு நான் அனுப்பிச்சி விட்றேம்மா பணம். அப்புறம் உனக்கு அந்த டேப்லெட் இருக்குல்ல, அதே அனுப்பிச்சி விட்றேம்மா. டோன்ட் வரி. சரி ராசா, சாப்பிட்டியா சாமி? என்னம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. இப்பதான் சாப்பிட்டேன் நான். நீ சாப்பிட்டியாம்மா? நான் எங்கப்பா சாப்பிட்டு நீ நிம்மதியா தூங்கு. நாளைக்கு பணம் வந்துடும், சரியா? சாமி வைக்கிறேம்மா, வைக்கிறேன். மச்சான் நாளைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு சொன்னல மச்சான். எங்க? கன்னியாகுமரியிலையா? வந்துடுறேன் மச்சான், நான் வந்துடுறேன்டா. காலைல கிளம்பிடுவேன், நான் வந்துடுறேன். ஓகேடா, ஓகே. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அட பறவையும் அழ அறியாது. போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது. கனிஹா மேம், உங்களுடைய காமெண்ட்ஸ் ப்ளீஸ். ஒரு பெர்ஃபார்மன்ஸாக பார்க்கணுன்னா அற்புதமாக இருந்தது. உங்களோட தனித்திறமை வெளியே தெரிஞ்சுது. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு 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 இது ஒரு மெசேஜ்னு சொல்ல முடியாது, ரொம்ப வலிச்சுது இங்கே. எனக்கு வார்த்தை இல்லை. wonderful performance. work hard, you will see only success. அண்ட் இந்த மாதிரி நிறைய கலைஞர்கள் இருக்காங்க, ஏன்னோ கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்வாதாரத்துக்காக ரொம்ப போராடிக்கிட்டு. ஸோ மக்கள் நிறைய பேர் வந்து அவங்கள யூஸ் தான் பண்ணுறாங்க தவிர அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கல. பட் அது நிச்சயமாக அது கொடுத்தே ஆகணும். மக்கள் பார்க்குறதுக்கு நான் சொல்கிறேன், ப்ளீஸ் டோன்ட் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆர்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் மேம் ரூம் எடுத்து தான் தங்கியிருப்போம். அப்போ வந்து கையில் காசு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதிகபட்சமே ஒரு 10 ரூபா தான் இருக்கும். ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இட்லி 1 ரூபா விற்பாங்க. அப்போ அந்த 10 ரூபாய் எடுத்துகிட்டு 1 கிலோமீட்டர் நடந்து போய் 5 ரூபாய்க்கு 5 இட்லி கிடைக்கும். சாப்பிட்டுட்டு மறுபடியும் ரூம் வரதுக்குள்ளே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அடுத்த நாளுக்கு 5 ரூபாய் வேணும்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது என்னோடய நண்பர் ஒருத்தர் வந்து ஈவெண்ட்டெல்லாம் பண்ணலாம், மெமிக்ரிலாம் பண்ணுவியான்னு கேட்கும்போது மெமிக்ரி பண்ணுவேன்னு சொல்லும்போது ஈவெண்ட்டு கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா ஈவெண்ட் போக ஆரம்பித்து அந்த காசில் தான் படித்தேன். செமஸ்டர் எக்ஸாம் முடித்தேன், காலேஜ் முடித்தேன். என்னோடய லைஃப் எல்லாமே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அன்றைக்கி காசு இல்லை சாப்பிட்றதுக்கு, இன்றைக்கி டைம் இல்லை சாப்பிட்றதுக்கு. ஸோ அன்றைக்கி கை கொடுத்தது இந்த ஈவெண்ட்டு தான். ஸோ அதுக்காக ஒரு டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு. இன்னும் என்ன மாதிரி நிறைய பேர் இதே மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கலை வந்து கைவிடவே விடாது. அதுக்கு நான் ஒரு உதாரணம். ஓகே, எனக்கு என்னன்னா இவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சவுண்டுமே வந்து பக்கத்தில் இருந்து இதே மாதிரி நான் சென்னை சிட்டியில் சாப்பிடாம நிறைய நாள் இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து நான் சென்னை வந்து 3 இயர்ஸ் ஆகுது. என் ஸ்டோரி யாருக்குமே தெரியாது. வீட்டில் சண்டை போட்டு தான் சென்னையே வந்தேன். வந்தப்போ 220 ரூபா டிக்கெட்டுக்கு மட்டும்தான் காசு வச்சுருந்தேன். நிறைய ஈவெண்ட், நிறைய இடம் போய் இது வரைக்கும் எனக்கு பேமெண்ட் வராத ஸ்டோரிலாம் வந்து அண்ணனுக்கு தெரியும்.
நிறைய நாள் வீட்டில் வந்து ஃபோன் பண்ணி கேட்கும்போது சாப்பிட்டியான்னு கேட்கும்போதெல்லாம் ஒரு நாள் கூட நான் அப்போல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டேன். ஒரு 1.5 years நான் வந்து பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். இல்லை, நான் அழுததே இல்லை எங்கேயுமே. ஸோ இப்போ நான் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னா கன்ஃபார்ம் அதுக்கு சன் டிவி, ஆதித்யா டிவி தான் ரொம்ப. இப்படி ஒரு அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு குமாரியாஸ் மேம் நீங்க வந்துட்டு எத்தனை தங்க கட்டிகள் கொடுக்க ஆசைப்படுறீங்க? ப்ளீஸ் நீங்க அதை போயிட்டு வாங்கிட்டு எத்தனை தங்க கட்டிகள் கிடைச்சிருக்கு உங்களுக்கு? அதுக்கு ஃபுல் 5 தங்க கட்டிகள் கிடைச்சிருக்கு. சூப்பர் சூப்பர். நாங்க ரெடி, நீங்க ரெடியோட கிராண்ட் ஃபினாலேல இருக்கோம். அண்ட் அந்த வகையில நம்ம டீமுக்கு ஒரு மாபெரும் பில்லரா இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா நம்மளோட கனிஹா மேம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்ம ஷோட ஆரம்ப காலகட்டத்தில இருந்து ஒரு சூனிய பொம்மை ஒண்ணு இருக்கு. அந்த பொம்மைக்கான ஒரு ஏவி தான் இப்ப நாங்க வச்சிருக்கோம். பாத்துடலாமா? ஏவி ப்ளீஸ். 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா சொல்றாங்க சார். அவன் அப்ப ஐட்டங்கார கூட கிடையாது. அன்னைக்கு வெறும் புறா வளர்க்குற பையனா இருந்தவன் அதுல இருந்து அவன் வேற லெவல் ஆயிட்டான்னு சொல்லுவாங்க சார். இப்போதான் பெரிய கண்டமே வரப்போகுது. ரெடியா? மேடம் கண்ணில் ஏதோ இருக்கு. அது ஸ்பார்க்கா? வாயில ஏதோ வருது. பையன் சார், அவனுக்கு கோவம் வந்துச்சு, சுத்தி இருக்கலாம் தெரிச்சு ஓடுவான். நான் லவ் பண்றது அழகரே தான். மேடம் அவ சொல்றது புரியலையா? அழகன்னா நான் தான் இந்த செட்ல. ஐயோ ராமா, ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அம்பி, நீ ஒரு நச. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நீ ஒரு கால்குலேட்டர். உன்னை பார்த்தா எந்த பொண்ணுக்கு லவ் வரும் அம்பி? போயிருங்க நந்தினி. அப்படி போயிருங்க அம்பி. என்கிட்ட வராதீங்க அம்பி. செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை. காயங்களும் செதுக்கிடுமே துணை. நீங்க சொல்லுங்க மேம், வாட் யூ திங்க் அபௌட் திஸ் ஃபெலோ? ஆனஸ்டா சொல்லணும்னா ஒன் ஆஃப் த வெரி வெரி டேலண்டட் பர்சன்ஸ். ஆடணுமா ஆடுறேன், பாடினேன், பேசணுமா பேசுறேன், இது எல்லாத்தையும் பண்றீங்க. பட் 100% டெடிகேஷனோட பண்றீங்க. உங்களை பார்த்து நான் வியந்திருக்கேன். யூஆர் a true gem for the show. சொல்லணுமேன்னு சொல்லல, நிஜமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். சரி அவ்வளவுதான். ஒரு நெக்ஸ்ட் சிவகார்த்திகேயன் ஹோஸ்ட் பண்ற லெவல்ல நீங்க இருக்கீங்க. போங்க. நீ மத்தவங்களை உலகமா நினைச்சிருப்பல, ஆனா அவங்க உலகமே நீதான். அப்படி ஒருத்தவங்க உனக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. டு நிகிலேஷ் சத்யநாதன் ப்ளீஸ். மோனே நிக்லேஷா, அம்மா பத்தி உனக்கு தெரியாத, நேர்ல வந்தேன்னா ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன். ஐயோ அம்மா தான். எனக்கு இப்போ புரியுது உனக்கு இந்த ஃபீல்டு எவ்வளோ பிடிக்கும்னு. ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட் முன்னாடி நீ சொல்லியிருக்க ஒரு நாள் உன்னை பெருமைப்படுத்துவேன்னு. ஆனால் இன்னைக்கு அவ்வளோ பேருக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் சேனலில் சன் டிவியில் போய் எங்கே போனாலும் இது என் பையன்னு சொல்கிற காலம் போய் நீங்கள் தான் விஜே நிக்கி அம்மாவான்னு கேட்குற அளவுக்கு யூ ஹவ் மேட் மீ ப்ரவுட். எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கணும். மேலும் மேலும் நிறைய மேடைகளில் நீ பார்க்கணும். இதே மாதிரி நீ எல்லாரையும் எப்பவும் சிரிக்க வச்சுட்டே இருக்கணும். வித் லவ். ஒவ்வொரு வாட்டியும் சரி இந்த ஃபீல்டில் நான் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு என்னை தாண்டி பயங்கரமாக என் மேலே ட்ரஸ்ட் வச்சுக்கிறது
என்னோட அம்மா அப்பா மட்டும்தான். நான்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம வந்து போகிற பாதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது ஒரு நாள் ரொம்ப மனசு உடஞ்சிட்டேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ண மாட்டேன். நான் அப்போ நான் தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்தாங்க. வந்துட்டு எத்தனை நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டாங்க. என்கிட்ட 10 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குமா, எத்தனை பாசிட்டிவ் கமெண்ட் இருக்குது, ஒரே ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் இருக்குமா. அப்போ நீ அவனை பிடுறா, அவனுக்கு வந்து நீ பயங்கர ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்க அப்படின்னு வந்துட்டு எனக்கு சொல்லியிருக்காங்க. இன்றைக்குமே நான் வந்து எங்கே போனாலும் சரி, அவங்களுக்கு எதுவுமே வேண்டாம், நான் வந்து சாப்பிட்டேனா, நான் நல்லா இருக்கேனா, அது போதும். என்னோட ஃபஸ்ட்டு லவ்வும் அவங்க தான், அவங்களோட கடைசி லவ்வும் நான் தான். ஸோ ஒரு ரியாலிட்டி ஷோவில் நான் வந்துட்டு ஒரு அவார்டு என் கையில் வந்துட்டு வாங்கும்போது எங்கள் அம்மாவை உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து டெஃபினட்டாக நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம நடிக்க ரெடியா ரவுண்ட்ல பர்ஃபார்ம் பண்ண போறது நம்மளோட இலக்கியா குடும்பம். சோ இலக்கியா குடும்பத்தில இருந்து யார் வர போறாங்க? இலக்கியா. ஆஹா, இலக்கியா. ஏய் நில்றி நில்றி. ஏய் கூப்பிடுற என்ன என்னடி நீ அவ்வளவு பெரிய அழகியா? எத்தனை வருஷமா பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். இங்க பாரு, எனக்கு தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டல, ஏன் இப்படி பண்ற? எனக்குன்னு நிறைய கனவு லட்சியம் எல்லாமே இருக்கு, மரியாதையா வழி விடு. ஏண்டி என்ன பிடிக்கலையா? என்ன பிடிக்கலாம் இனிமேல் உன்னை எவனுமே பார்க்க கூடாது. இன்னும் எத்தனை நாள் இப்படி அழுதுட்டு இருக்க போறேன்? உனக்கு என்னோட வலி புரியாது, உனக்கு என்னோட வலி புரியவே புரியாது. என்ன வலி? இதுதான் இந்த வலியை விட தினம் 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 நான் வெளியே போகும்போது எல்லாரும் என்ன அருவருப்பா பாக்குறாங்களே, அப்படியே சத்த போயிடலாம் போல இருக்கு. என் வாழ்க்கையே போச்சு, எதுவுமே இல்லை. என்னோட கனவு, என்னோட லட்சியம், என்னோட ஆசை, என்னோட அடையாளமே போச்சு. இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இந்த நாளுக்காக தான் இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்த. இன்னைக்கு உன்னோட எக்ஸாம் நாள். திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் முக்கியம் இல்லை. இப்போ நீ வெளியில வந்தா நீ ஒரு அடையாளம். நீ ஜெயிச்சா உன்ன மாதிரி முடங்கி கிடக்குற அத்தனை பொண்ணுங்களுக்கும் அடையாளம். வெளியில வா. ரொம்ப நல்லா இருந்துமா. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணதுக்கு, பிகாஸ் இது வந்து விக்டிம் சர்வைவர்ஸ் நிறையா இருக்காங்க, நம்ம நிறையா பார்த்துருக்கோம். பட் இந்த டாபிக் எடுத்து நீங்கள் பண்ணதுக்கே குடோஸ். தேங்க்யூ ஸோ மச். எங்களை மாதிரி உமன் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சுட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கான்செப்டை கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எத்தனையோ 1000 பேர் இந்த ஷோவை பார்ப்பாங்க. இது மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிற மெசேஜ் அட்லீஸ்ட் ஒரு 10% கிடைச்சாலே போதும். ஸோ தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். விக்டம்ஸ்ன்னு கூப்பிட வேணாம், சர்வைவர்ஸ்ன்னு கூப்பிட வேணாம், ஹீரோஸ்ன்னு கூப்பிடலாம். ஸோ இந்த ஆக்ட் மூலமாக நீங்கள் ஒரு ஹோப் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க.
தேங்க்யூ தேங்க்யூ. அவுட் ஆஃப் 5 ஜட்ஜஸ் எத்தனை தங்க கட்டிகள் கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்க. சூப்பர். அது வெறும் 50% தான். இன்னும் மெயின் பிக்சர் இருக்கு. மெயின் பிக்சரா? எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு இல்ல, அடுத்த வாரம் வர போறோம். இன்னும் வெயிட்டான பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் உங்களுக்காக வர போகுது. உங்களை எப்படி என்டர்டெயின் பண்ணணும்னு சொல்லி 4 குடும்பங்களும் அவங்க மண்டைய போட்டு புளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே நாங்க வந்துட்டு ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த வாரம் நாங்க வந்து சந்திக்கிறோம். எஸ், அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்ம சன் நட்சத்திரங்கள் ஜட்ஜஸ் பவித்ரா, நிக்கி. இது கோகிலா வுமென்ஸ் இன்னர்வேர் வாங்கும் நாங்க ரெடி, நீங்க ரெடியா? கிராண்ட் ஃபினாலே. உடன் வழங்குவோர் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள், அரசன் டிடர்ஜென்ட் சோப் லிக்விட் மற்றும் சத்யா தமிழகம்.